கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதில் யாரும் யாரையும் ஏமாற்றி விடவும் கூடாது, ஏமாந்து விடவும் கூடாது என்பதற்காக இஸ்லாம் நிறைய ஒழுங்குமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். எந்த ஒரு ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கல் நடத்துவதாக இருந்தாலும், அதை நீங்கள் தக்க முறையில் ஆதாரங்களோடு தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் 100% நம்பிவிடக்கூடாது. இஸ்லாமிய அடிப்படையில் எல்லா மனிதனும் தவறு செய்பவனாக இருக்கிற காரணத்தினால் யாரிடத்தில் நம்ம எதை கொடுத்தாலும் அவருடைய தகுதி, வயசு, அவருடைய வணக்க வழிபாடு, தோற்றம், அதை நம்பி ஆதாரம் இல்லாமல் கொடுத்து விடக்கூடாது என்பதை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது நிறைய பேர் ஏமாந்து போவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதுக்கு சாட்சிகளை வைத்துக் கொள்வதில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் போடுகிறது. நீங்கள் எந்த ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும் எழுத்துமானமும் வைத்துக் கொள்ள வேண்டும், குறைந்தது 2 பேரை சாட்சிகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எழுத்துமானத்தை கூட மறுத்தரலாம் கோர்ட்டில், யாருடைய கையெழுத்தையும் யாரும் போட்டு விடலாம். அதில் எந்த ஒரு சோதனைக்கு அனுப்புனா கூட கண்டுபிடிக்கல, சும்மா சொல்லுவாங்க அதை சோதனைக்காக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி. இந்த ஃபோர்ஜரி கையெழுத்தை எல்லாம் கண்டுபிடிக்கவும் முடியாது. யார் மாதிரி ஒரு ஓவியன் இருக்கிறான், அவன் ஒரு ஆளை பார்த்துட்டு அதே மாதிரி வரைஞ்சிடறான், ஒரு கையெழுத்து எழுத முடியாதா? அதில் எவனா மாற்றான்னு சொன்னால் அதை ஃபோர்ஜரியை ஒழுங்காக செய்ய தெரியாமல் மாட்டிருப்பான். சரியான முறையில் அதே மாதிரி செய்யக்கூடியவனாக இருந்தால் நீங்கள் போடுற அதே கையெழுத்தவன் போடுறதுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. அதுக்கு இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துக்கொண்டானேயானால், அதுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டானேயானால், அப்படி சரியாக அந்த வரையக்கூடிய வரைகலையில் அவனுக்கு இயற்கையாகவே திறமை இருக்குமையானால் யாருடைய கையெழுத்தையும் யாரும் போட்டு விடலாம். அப்போ ஒப்பந்தம் மட்டும் பத்தாது. ஒப்பந்தத்தில் உங்கள் கையெழுத்தை போட்டு நான் விலைக்கு வாங்கிட்டேன்னு சொல்லி அவன் எழுதி வைத்து கொண்டானேயானால் உங்கள் சொத்து உங்களை விட்டு போயிடும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், எழுத்துமானத்தோடு சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகம் பூரா இந்த 2 சாட்சி இருக்குன்னு வச்சுருக்கான். போலீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாலும் சரி, என்னை இவர் அடித்தார்னு சொல்லி கொடுத்தா கேஸ் எடுக்க மாட்டான். என்னை அடித்தார், அப்போது இன்னன்னார் இருந்தார்னு 2 சாட்சியை போடணும். குறைஞ்சது 10 சாட்சியை போடலாம், 20 போடலாம். குறைஞ்சது 2 சாட்சிகளை குறிப்பிட்டா தான் ஒரு காவல் நிலையத்தில் கூட உங்களுடைய புகார் எடுக்கப்படும். கோர்ட்டில் கூட உங்களுடைய புகார் எடுப்பதற்கு சாட்சி அவசியமாக இருக்கிறது. இதை இஸ்லாம் தான் உலகத்துக்கு முதல்ல சாட்சி வேணுங்கிறது சொல்லுது. இஸ்லாத்திற்கு முன்னாடி உலக நாட்டில் எங்கேயுமே இப்படி ஒரு சட்டமே கிடையாது, சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கிறது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் உலகத்தையும் ஆளும் பொழுது இஸ்லாமியர்களிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு அதை எல்லா பக்கத்திலையும் அமுலு கொண்டு வந்தாங்க. அதனால் உலகத்தில் எந்த நாட்டிலே நீதிமன்றமாக இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் ஆதாரத்தை 2 வகை, ஆவணத்தை கொண்டு வா, சாட்சியை கொண்டு வா, 2 சாட்சியை கொண்டு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இப்போ இந்த சாட்சியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறான். பல விஷயங்களை குறிப்பிடும் பொழுது எழுதி 2 சாட்சி வச்சுக்கிட்டீங்களா, கண்டிப்பாக 2 சாட்சி வச்சுக்கிறங்கிறான். இந்த கடன் கொடுப்பதை பற்றி பேசும் பொழுது, ஒரு ஆளுக்கு நீங்கள் கடன் கொடுப்பதாக இருந்தால் ஒன்று அதுக்குரிய செக்யூரிட்டியை ஒரு அடமானமாக ஒரு பொருளை வாங்கிக்கிறங்க. 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறீங்களா, அந்த 1 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நகையோ வேறு பெருமதியான ஒரு காரோ ஒரு வீடோ ஏதோ ஒன்றை பெருமதியாக பிடித்து வைத்துக் கொண்டு நீங்க உங்களுடைய கடனை கொடுங்க, அல்லது ஒப்பந்தம் எழுதிக்கிறங்க. அடமானம் இல்லாமல் நீ கடன் கொடுப்பதாக இருந்தால் அதை எப்போ தருவ, எவ்வளவு கடன், என்ன மாதிரி எல்லாம் எழுதி கொண்டுட்டு அதுக்கு சாட்சி வைங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த கடனை பற்றி பேசும் பொழுது வஸ்தஷஹிது அலைஹிம் ரஜுலைனி ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், 2 ஆண்களை நீங்கள் சாட்சிகளாக வைத்துக் கொண்டுதான் கடன் பத்திரம் எழுதணும். இப்போ கடன் எழுதும் போது என்ன செய்யணும், 2 பேரை வைத்துக்கொண்டு இந்தப்போ 1 கொடுக்குறேன், நீ பார்த்துக்கிட்டியா ரூபாய் எண்ணி, சாட்சின்னு அவனுக்கு எல்லாம் தெரியணும். சும்மா எழுதி வச்சுட்டு இந்த கையெழுத்து போட்டு சொல்லிடக்கூடாது. சாட்சின்னா அதுக்குன்னு சில தகுதிகள் அதுக்கு அடுத்து பார்ப்போம். அப்போ 2 சாட்சிகளை வைத்து என்ன செய்யணும், அவங்களும் கையெழுத்து போட வேண்டும். அப்போ தான் அது ஒரு நிறைவேறும். இஸ்லாமிய அடிப்படையில் கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஃபோர்ஜரி கையெழுத்தாக இருந்தால் கூட சாட்சி கூட விசாரிச்சிடலாம். இந்தாங்க நான் தாங்க இருந்தேன், கொடுக்கும்போது பார்த்தேன், இவர் கையெழுத்து போட்டார், அந்த ரூபாயில் நானே எண்ணி பார்த்தேன், இவர் கையினால் வாங்கினாரு என்றெல்லாம் 2 சாட்சிகள் நிரூபிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கையெழுத்து ஃபோர்ஜரிங்கிற டாபிக் வராது. 2 சாட்சியத்தை கொண்டு நம்முடைய உரிமையை வென்றெடுத்து விட முடியும்.
அந்த அடிப்படையில் இந்த கடனை பற்றி பேசும்பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது? அதுக்கு சாட்சி, 2 சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது சொல்லுகிறது. அதே மாதிரி அனாதைகளுடைய குழந்தைகள், அனாதை குழந்தைகள் இருப்பார்களே, ஆனால் அவங்க சொத்தை பராமரிக்கணும்ல, அதை அவங்களுக்கு சொந்தக்கார ஒரு ஆள் ஒரு பொறுப்பாளர் இருந்து பண்ணலாம். ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு அனாதை பிள்ளை இருக்கிறது, அவருடைய பெரியப்பா சின்னப்பா இருப்பாங்க, அவங்க இந்த குழந்தையுடைய சொத்தை என்ன செய்வாங்க? நிர்வகித்து கொண்டு வருவார்கள். எவ்வளோ காலம் வரைக்கும் நிர்வகிக்கலாம்? அந்த அனாதைகள் பருவ வயசு அடைகிற வரைக்கும். குழந்தைகள்கிட்ட பணத்தை கொடுக்க முடியாதுல்ல, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த சொத்துக்களை எல்லாம் அவனுடைய கார்டியனாக இருக்கக்கூடிய, அவனுடைய வழியாக பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் நிர்வகிக்க வேண்டும். இப்போ நிர்வகிக்கும் பொழுது அதுலேருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏழையாக இருப்பார்களே ஆனால் அதை பராமரிப்பதற்குன்னு ஒரு கூலி மாதிரி போட்டு தனக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் வசதி தந்திருப்பானே ஆனால் அனாதைகள் சொத்தை சேவை அடிப்படையில் பாதுகாக்கணும். அதை பாதுகாப்பதற்குன்னு எனக்கு ஒரு தொகை தரணும்னு இல்லாதவங்க மட்டும் கேட்டு வாங்கி கொள்ளலாம். அதில் ஒரு தொகையை என்னுடைய பராமரிப்பு, என்னுடைய உழைப்புக்காக வேண்டி எனக்கு மாதம் 1000 ரூபா நான் எடுத்துக்கிட்டேன், இந்த கணக்கு வழக்குகளை பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளலாம் இல்லாதவனாக இருந்தால். இது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? இதை நீங்கள் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லும் பொழுது ஃபக்கீராக இல்லாதவனாக இருந்தானே ஆனால் உழைப்புக்கு தக்கவாறு எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதிக்கிறான். இதை சொல்லிட்டு அனாதைகள் பருவ வயசையும் அடைந்து விவரமாகவும் இருக்கணும். பருவ வயசு அடைந்து ஒரு ஏமாளியாக இருப்பான், ஒரு வெகுளியாக இருப்பான். அந்த பணத்தை யாரும் அவன்கிட்ட ஏமாற்றி விடுவார்கள்ங்கிற அளவில் திறமை இல்லாதவனாக இருப்பானே ஆனால் அப்போ கொடுத்துடக்கூடாது. சரியான ஒரு தகுதி இருப்பதை நீங்கள் அறிந்தால் அவங்களுடைய பொருளை கூப்பிட்டுந்தாப்பா, இது வரைக்கும் நீ சின்ன பிள்ளையா இருந்த, உன் சொத்தை நான் பாதுகாத்தேன், இனிமேல் நீனே பாதுகாக்கிற தகுதி அடைந்து விட்டாய், உன்னுடைய சொத்தை பிடிச்சிக்க அப்படின்னு கொடுக்கணும். இதை பற்றி எல்லாம் பேசும்போது நீங்கள் வாடு கொடுத்துட்டு போயிடாதீங்க, அதுக்கு 2 சாட்சி வச்சுக்கிறீங்க. நல்லா அதான் அந்த அனாதைகளுடைய பொருளை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறார்ல, ஒப்பந்தம் செய்யும் போதும் சாட்சி வேணும், செஞ்சபடி முடிச்சுட்டீங்களாங்கிற சாட்சி வேணுமா இல்லையா? நான் கொடுத்துட்டேன் வாங்க. நம்ம கடனுக்கு சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், கடன் வாங்கும்போது எழுதி கொடுத்துருவாங்க, கடனை திருப்பி கொடுத்துட்டு பேப்பர் வாங்கணும்னு வாங்குறது இல்லை. அவன்கிட்ட இன்னும் கடனாளியாக இருப்பாங்க, கடனை திருப்பி கொடுத்துருவாங்க, ரிக்கார்டு படி என்னவா இருப்பாங்க? கடனாளியாக இருப்பாங்க. அந்த பேப்பர் அவன்கிட்ட இருக்கு, எங்கடா ரூபா தந்துட்டேன், இல்லை இந்த பேப்பர் என்கிட்ட இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? திருப்பி வாங்கணும். நம்ம ஒரு ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வேலை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அதுக்கும் சாட்சியை வைங்க. ஒய்தா தஃபாத்தும் இலைஹிம் அம்வாலஹும், அவங்களுடைய பொருள்களை நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கும் பொழுது, அனாதைகள்கிட்ட அவங்க பொருளை பருவ வயசு அடைந்த பிறகு ஒப்படைப்பீங்கல்ல, அப்படி ஒப்படைத்திருப்பீங்களே ஆனால் ஃபஅஷ்ஹிது அலைஹிம், அவர்கள் மீது 2 ஷஹீதைன் 2 சாட்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். 2 சாட்சியை கூப்பிட்டு வச்சு, இந்த பாரு இவருடைய பொருளை, இந்த அனாதை புள்ள இவருடைய சொத்துந்தாருக்கு இவ்வளோ ரூபா, இவ்வளோ நான் பராமரிச்சுட்டு வந்தேன், இதுக்கு பிறகு அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு, இந்த மொத்தத்தையும் ஒப்படைக்கிற நீ பார்த்துக்க என்று 2 சாட்சிகளை வைத்து அவங்க முன்னிலையில் விளக்கப்படுத்தி அவங்கள்ட்ட அதுக்குரிய அதில் கையெழுத்து வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த பொருளை ஒப்படைச்சோம் என்று சொன்னால் நாளைக்கு அனாதை சொத்தை மோசடி பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டு வராது. இல்லைன்னா அந்த அனாதை என்ன செய்யுமா, வெளியே போயிட்டு வேற மாதிரிலாம் சொல்லுவான், நிறைய இருந்துச்சுங்க ஏமாற்றி போயிட்டாருங்க, பாதி தாங்க கொடுத்தாரு அப்படிமா. நாளைக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச பிறகு சாட்சிகள் முன்னிலையில் வைத்து ஆதாரங்களோடு எல்லாத்தையும் காட்டி, இல்லைங்க என்னென்னலாம் கொடுத்தாரு, பையன் தான் தப்பா சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்மளை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அதுக்கு எது உதவும்? இந்த சாட்சி உதவும் அப்படின்னு அல்லாஹ் அதை பற்றி போய் சாட்சிங்கிறான். அந்த கொடுக்கல் வாங்கலை திருப்பி கொடுக்குற பணத்துக்கு கூட என்ன செய்யுங்க? சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதை நம்ம பேணுறதே கிடையாது. எந்த சாட்சியும் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு என்ன செய்கிறோம்? ஒப்பந்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அது போக என்ன செய்யணும்? வசியத்து இருக்குல்ல, வசியத்துனா ஒரு மரண வேலையில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன செய்யலாம்? என்னுடைய சொத்தை என்னென்ன மாதிரி பங்கிடணும் வசியத்து செய்யலாம். எவ்வளவு செய்யலாம்? 1/3 தான் செய்யலாம். ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருந்தாருன்னு சொன்னால் 33,000 ரூபாய்க்கு வசியத்து பண்ணலாம். அது இருக்கிற மொத்த சொத்தில் 2/3 பங்கு வசியத்து செய்யவே முடியாது, அது வாரிசுக்கு போயிடும். அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் இவர் சொல்லாமலேயே மகனுக்கு மகளுக்கு போய்விடும். இவர் விரும்பினாரையானால் மொத்த இருப்பில் 1/3 ஒரு பகுதி 30 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, 3 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் எழுதலாம். இப்போ மொத்த தொகையில் இவருடைய சொத்து எவ்வளவோ அந்த பெருமதியில் 1/3 ஒரு பங்கை வாரிசு இல்லாத சொந்தக்காரங்க இல்லாத யாருக்கும் கொடுக்கலாம். எனக்கு 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறேன், இதில் ஒரு 3ல் ஒரு பங்கை பள்ளியாசலுக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி ஜமாத்துக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி பணிகளுக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி அனாதை பிள்ளைகளுக்கு சோறு வாங்கி போடுங்க, அதை ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்லாம் வசியத்து செய்வதாக இருந்தால் மொத்த சொத்தையும் வசியத்து பண்ணிட்டு பிள்ளைகளை சந்தியில் விட்டு போயிடக்கூடாது. அப்போ சொத்துக்களை வசியத்து செய்வதற்கு உரிமை இருக்கிறது. வசியத்துனா என் மரணத்திற்கு பிறகு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்றதுக்கு பேர் வசியத்து. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க வசியத்து செய்யறதா இருந்தா 2 சாட்சியை வச்சு செய்யுங்க. ஒரு பையனை கூப்பிட்டு, இந்தா உனக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன், எனக்கு மௌத்துக்கு பிறகு எடுத்துக்கன்னா நாளைக்கு கொடுப்பாங்களா?
அவன் வந்துட்டு சொல்கிறான், உங்கள் தாப்பனார் மூத்தாருக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி 1,00,000 ரூபா சொத்துல தருவாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்க வாரிசு. அப்போ என்ன பண்ணனே, நம்ம ஒரு வயசான காலத்தை அடைஞ்சிட்டோம், மரணம் நெருங்கி விட்டது தெரிகிறது, நம்ம யாருக்காவது கொடுக்க நினைக்கிறோம், வாரிசுக்கு அதுவாக போய் சேர்ந்துடும், சட்டப்படி போயிடும். அல்லாஹ்வுடைய வழங்கி தந்த வாரிசு உரிமை சட்ட பிரகாரம் வாரிசுக்கு மகனுக்கு மகளுக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு தாய் தந்தைக்கெல்லாம் கிடச்சி போயிடும். அது இல்லாமல் யாருக்காவது நம்ம கொடுக்க நினைப்போம். நமக்கு ரொம்ப நன்கினவராக இருப்பார், உழைச்சவராக இருப்பார், கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சவராக இருப்பார், சொந்த பந்தம் எதுவுமே இருக்காது, அவருக்கு நமக்கு மத்தியில் எந்த விதமான இரத்த சம்பந்தம் இருக்காது, ஆனால் நம்ம கொடுக்க விரும்புவோம். அப்படி கொடுப்பதாக இருந்தால் அவரையும் வைத்துக்கொண்டு 2 சாட்சியை கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்தாப்பா கொடுக்குறேன், நீ இந்த 2 சாட்சி, நாளை பின்ன ஏதாவது மறுத்தாங்கன்னா நீ அந்த 2 வாங்கி கொடுக்கணும், நீ தான் அதுக்கு பொறுப்பாளி என்று சொல்லி அதுக்கு 2 சாட்சியை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான், வசியத்து செய்வதா ஹதர அஹதக்கும் மௌத் இந்தல் வசியத்து இஸ்னானி, வசியத்து செய்யக்கூடிய நேரத்திலையும் நீங்கள் 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இதெல்லாம் நம்ம வந்து பேண்டது கிடையாது. சாட்சிகள் இல்லாமலே நிறைய காரியங்களை செய்து தான் யாராவது ஒரு சாரார் ஏமாந்து போயிடுறாங்க. சாட்சிகள் வைத்து செஞ்சால் யாரும் ஏமாற மாட்டாங்க. சாட்சி இல்லாமல் செஞ்சிட்டோம்னு சொன்னா யார் வேணாலும் ஏமாந்து, இவன் ஏமாறலாம் அவன் ஏமாறலாம், யாரோ ஒரு ஆள் ஏமாந்து போவதற்கு என்ன இருக்கிறதுல வழி இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் வந்து சொல்லும்போது தலாக் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஒரு நாட்டில் யாருமே இஸ்லாத்தில் இருக்கிறோங்கிறாங்க, இஸ்லாமிய ஜமாத்துகளுங்கிறாங்க, தலாக்குக்கு சாட்சி வேணுங்க. அது கல்யாணத்துக்கு மட்டும் சாட்சி, கல்யாணத்துக்கு சாட்சின்னு குர்ஆன்ல அது சொல்லப்படவே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் சாட்சி வேணுங்கிற அடிப்படையில் அதுக்கு வேணும், அப்படிதான் எடுத்துக்கொள்ளுமே தவிர கல்யாணத்துக்கு 2 சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நேரடியாக எந்த ஒரு உத்தரவும் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் கிடையாது. ஆனால் கல்யாணத்தை கட் பண்ணுறதுக்கு சாட்சி வேணும் இஸ்லாத்தில் இருக்குது. கல்யாணத்தை தலாக் பண்ணுறதா இருந்தால் ஒரு கணவன் மனைவி வேணாம்னு சொல்றதா இருந்தால் அவர் பாட்டுக்கு போஸ்ட் கார்டு எழுதி வச்சுவாரு, உன்னை தலாக் பண்ணிட்டேன், இதை ஏற்றுக்கிறானோ ஜமாத்துகள், இஸ்லாமிய ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்கிற காட்சியை பார்க்குறோம். ஃபோனில் தலாக் சொல்லிட்டாரு, அதை ஏற்றுக்கொண்டு அது தலாக் என்று அங்கீகரிக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. தலாக்குன்னே ஒரு சூறா இருக்கிறது குர்ஆன்ல. அதுல முதல் 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 2 சாட்சி வைத்துக் கொள்ளுங்க எல்லாம் சொல்றான். விவாகரத்து பண்றதா இருந்தா மனைவி வைத்துக் கொண்டு இவர் இருந்து கொண்டு 2 சாட்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் விவாகரத்து பண்றேன்னு சொல்லணும். எதுக்கு இந்த சாட்சி எல்லாம் வைக்கிறான், அந்த சாட்சி வந்து எல்லாத்தையும் கவனிப்பாரு. என்ன கவனிப்பாரு, ஏன்டா விவாகரத்து பண்றிய, எங்களை சாட்சி ஆக்குறிய, அதுக்கு முந்தி செய்ய வேண்டிய ஒழுங்கா செஞ்சியா, முதல்ல கூப்பிட்டு பேசணுமா இல்லையா, வேற மாதிரி எல்லா விதமான முயற்சி பண்ணி பார்த்தியா, அந்த குறைகளை சரி பண்ணி பார்த்தியா, 2 குடும்பத்தாரில் 2 நடுவரை போட்டு பேசணும்னு இருக்கிறத அதெல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா செஞ்சியா, இதெல்லாம் யாரு கேட்பா, சாட்சியா இருக்கிறவர் கேட்பாரு. ஏன்டா அவசரப்படுற, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாடுறா, சரி பண்ணிடலாம். அதெல்லாம் அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்றான், 2 சாட்சியை வைத்துக் கொள்ளுங்கள். தலாக் விடுறதா இருந்தாலும் வஷஹிது தவை அதிலும் மின்கும், உங்களில் நேர்மையான 2 பேரை சாட்சியாக வைத்துக் கொண்டுதான் விவாகரத்து செய்ய வேண்டும். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குது, வெளிநாட்டில் இருந்துகிட்டு விவாகரத்து பண்ணா செல்லாது. ஏன், சாட்சி கிடையாது. அவர் பக்கத்தில் 2 பேர் வைத்துக் கொண்டால் அதுக்கு பேர் சாட்சி இல்லை. சாட்சின்னா யாரை தலாக்கு சொல்றாரோ அங்க இருந்து சொல்லணும், அப்பதான் சாட்சி ஆகும். அவருக்கு எதுக்கு சாட்சியா இருக்காரு, போன்ல பேசினாருங்கிறது சாட்சி ஆகிறத விட இந்த மனைவி வீட்டு தான் பேசினாரா, பேசும்போது பின்னாடி துப்பாக்கி பேசி மிரட்டினாங்களா, அப்படி காட்டலாமா, லைவ்லயே நீங்க காட்டினா கூட அது பொய்யா போயிடும். மிரட்டி கூட என்ன செய்யலாம், துப்பாக்கி வைத்துக் கொண்டு டாய் முன்னாடி தலாக்கு சொல்றான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பான், இவன் கேமராவில் வராமல் நின்றுப்பாங்க, கேமராவில் இவனை மட்டும் காட்டி பின்னாடி முதுகு பின்னாடி துப்பாக்கி வைத்துக்கிட்டு உன் முன்னாடி இப்போ தலாக்கு சொல்லு, டிவி ஸ்கிரீன்ல பார்ப்போம், என் மனைவி தலாக்கு சொல்லிட்டேன்னு பார்ப்போம், அது நெசமா இருக்குமா? அப்ப தலாக்குன்னு என்ன இருக்கு, அவன் சுதந்திரமா சொல்றானா, மிரட்டல்ல சொல்றானா, உண்மையா சொல்றானா, வேற நெருக்கடிக்கு சொல்றானாலாம் இருக்கா இல்லையா? அதனால இந்த மாதிரியான தூரத்தில் இருந்து கொண்டு சொல்வதெல்லாம் செல்லாது. விவாகரத்துன்னு சொன்னா முறைப்படி வந்து சம்பந்தப்பட்ட மனைவியின் முன்னாடி இருந்து 2 சாட்சிகளை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு அதை பேசி என்ன செய்யணும், விவாகரத்து செய்யணும். அப்பதான் தலாக்கு செல்லும். இதை வந்து பெரும்பாலான ஜமாத்துல அல்லாஹ்வுடைய தெளிவான கட்டளை. குர்ஆன்ல தெளிவா தலாக்குங்கிற ஒரு சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, வாஷிது தவை அதிலும் மின்கும், 2 நேர்மையான சாட்சிகளை கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. இதா தல்லக்துமு நிசா, நீங்கள் பெண்களை நீங்கள் தலாக் விடுவதாக இருந்தால் 2 சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தெளிவா கட்டளையிடுறானே. இதை இன்னைக்கு பேணக்கூடிய காட்சி இல்லை, பேணவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பெண்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. அவசரப்பட்டு சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன்ருவான். சாட்சி வைக்கிறதா இருந்தேன்னு சொல்ல போன அந்த தலாக்கு மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர் தற்கொலை மாதிரி தான் அது. திடீர் கோவத்தில் பாய் தலாக்கு நடக்கிறது. அந்த நேரத்தில் வார்த்தை என்ன சொல்லுன்னு சொல்லாமல் என்ன செய்யணும், வேகத்தில் கோவத்தில் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது 2 பேருக்கும் வார்த்தை தடிச்சு போச்சுன்னு சொன்னா உடனே கோவத்தில் தலாக்கு சொல்லிடுறான். 2 சாட்சி வச்சுக்கன்னு சொன்னா அவனை தேடி பிடிக்கிறதுக்குள்ள நிதானம் ஆயிடுவான். சாட்சியெல்லாம் கூப்பிட்டு வர்றதுக்குள்ள என்ன செய்வான், அவசரப்பட்டமே இல்லப்பா போயிட்டு வா, டீ குடிச்சிட்டு போப்பான்னு மேற்ற மாறிக்கணும்.
அப்ப இந்த மாதிரி அவசரத்தில் கோபத்தில் செய்யக்கூடிய இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் கூட அதை தவிர்ப்பதற்கு எது உதவுது? சாட்சி உதவுறது. அதுவும் ரெக்கார்டோடு இருக்கணும். திருமணத்துக்கு மட்டும் ரெக்கார்டை பதிவு செய்யக்கூடியவர்கள் விவாகரத்துக்கு இது பண்றாங்களா? பெண்களை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த கொடுமை தலாக்குக்கு வந்து அவன் பாட்டு சொல்லிட்டு போயிடலாங்கிற அளவு கேலி பண்றான். மற்ற சமுதாயம்லாம் போன்ல தலாக்கு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ஒரு மார்க்கமானு கேட்கிற அளவுக்கு ஆகிவிட்டாங்க. இவங்களா? மார்க்கம் அப்படி சொல்லவே இல்லை. மார்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்ப நம்ம எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலை ஏற்படுத்தினாலும், கொடுக்கல் வாங்கலை கேன்சல் பண்ணாலும், தலாக்கெல்லாம் கேன்சல் தானே. எத்தீமுடைய பொருளை திருப்பி கொடுக்கிறது கேன்சல். கையில எத்தீம்களுடைய பொருளை வைத்துக் கொள்வது ஒப்பந்தத்தின் மூலம் எடுத்துக்கொள்றோம். நாளைக்கு திருப்பி கொடுத்தா கேன்சல் பண்ணிடுறோம். இந்தப்ப இதோட உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப ஒப்பந்தம் செய்யறதுக்கு சாட்சி வேணும். ஒப்பந்தத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு முடிச்சிட்டேன், சொன்னபடி எல்லாம் செஞ்சாச்சு, உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. இந்த மாதிரி தான் எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல் இருக்கணும். ஒப்பந்தங்கள் செய்யறதா இருந்தா இந்த மாதிரியான ப்ராப்பரா செய்யுங்க என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இது நம்ம பேண்டது இல்லை. இதுல வந்து 2 சாட்சி, குறைஞ்சது 2 சாட்சி. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் மார்க்கத்தில் 4 சாட்சி வேணும். ஒரே ஒரு, மற்ற எல்லாமே 2 சாட்சியை கொண்டு குற்றத்தை சொல்வதா இருந்தாலும் சரி, வேற எதுவாக இருந்தாலும் சரி, 2 பேர் கரெக்டா இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. பெண்கள் மீது இந்த பாலியல் புகார் சொல்றான்ல, அவதூறு, அவங்க கற்பு சம்பந்தமா அதை சொல்றதா இருந்தா 4 பேர் சொல்லணும். இந்த பெண்ணு தப்பான வேலையில் ஈடுபட்டதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னாலும் அது பொய் தான் மார்க்கத்தில். 2 பேர் சொன்னாலும் அது பொய் தான். 3 பேர் சொன்னாலும் பொய் தான். கண்ணால பார்த்து சொன்னாலும் பொய் தான் இஸ்லாத்தில். அது அல்லாட்ட வேண்டாம் பொய்யனா இல்லாமல் இருக்கலாம். இஸ்லாமிய அரசாங்கத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்ட பிரகாரம் அவனை வந்து 80 கசையை அடிக்கணும். ஒரு பெண் மீது வந்து அவதூறா வந்து என்ன செய்யறான், ஒருத்தன் 3 பேர் சொல்றாங்க, நாங்க இந்த பெண் இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபட்டதை பார்த்தோம். 3 பேரையும் இஸ்லாத்தில் என்ன பண்ணணும், உடனே பிடிச்சி என்னடா 4 பேர் பார்க்கல, இல்லடா 4 பேர் பார்க்காட்டி ஏன் வந்து சொல்ற? 4 பேர் பார்த்தா தான் சொல்ல வேண்டும். ஒரு ஆள் பார்த்து, 2 ஆள் பார்த்து, 3 ஆள் பார்த்து சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு தண்டனை என்ன? உள்ளதீன எருமூனல் முஹ்சனாத்தி, யார் வந்து ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி சும்மலம் யாத்தூபி அர்பாத்தி சுகதா, 4 சாட்சிகளையும் கொண்டு வரவில்லையோ ஃபஜ்லிதூஹும் சமானின ஜல்தா, 80 கசையடி மக்கள் மத்தியில் வச்சு 80 சவுக்கடி கொடுங்க. அப்ப அந்த மாதிரி அதுக்கு மட்டும் 4 சாட்சி வேணும். ஏன்னா ஒரு பெண்ணுடைய கற்பின் மீது இல்லாத சொல்லி விட்டான்னு சொன்னா அவன் வாழ்க்கை வீணா போயிருமே, எதிர்காலம் நாசமா போயிருமே. பெண்களை செக்யூர் பண்ணுவதற்காக அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி 4 சாட்சி வேணும். 3 சாட்சி இருந்தா கூட நீங்க கண்ணால பார்த்தா கூட சொல்லக்கூடாது. இஸ்லாத்துல ஒரு பெண்ணை வந்து தவறான நடத்தையில் ஈடுபடும் அந்த பெண்ணுக்கு நீங்க அறிவுரை சொல்லலாம், போதனை செய்யலாம், நடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் கூடும். மக்கள்கிட்ட பரப்பி அவதூறு மாதிரி கொண்டு போனீங்க என்று சொன்னா உண்மையாக இருந்தால் கூட இஸ்லாத்துல அவன் பொய்யன், உலகத்தில் அவன் பொய்யன் தான். பொய்யன் மாத்திரம் இல்லை, இப்படி ஒரு ஆள் 2 ஆள் 3 பேர் வந்து பொய்யா சொல்லி அதை வந்து 4 பேரை கொண்டு வரலன்னா பொய் தானே. 4 பேர் கொண்டு வராம சொன்னாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு 80 சவுக்கடியும் அடிக்கணுமா. ஒலா தக்பலூலஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலத்திலையும் இவங்களுடைய சாட்சியத்தை ஏத்துக்கிறாதீங்க. ஒரு பெண் மீது வந்து அவதூறாக சொல்லிவிட்டு, இஸ்லாத்தில் அவதூறுனா என்ன, 4 இல்லாட்டி அவதூறு தான். ஒரு ஆள் வந்து சொல்லி, 2 ஆள் வந்து சொல்லி, 3 ஆள் வந்து சொல்லி அதுக்கு மேல யாருமே இல்லை என்று சொன்னால் இவங்களுக்கு இஸ்லாத்துல என்ன பேரு, 80 சவுக்கடியும் கொடுக்கணும். காலத்துக்கு இவர்களை எதுக்கும் சாட்சியா போடக்கூடாது. கல்யாணத்துக்கோ கொடுக்கல் வாங்கலுக்கோ வேற எதுக்கும் கிராஸ்ல தட்டி விட்டுருவாங்க. கோர்ட்டுக்கு போனா இவன் வந்து அவதூறு வழக்கு, அவதூறுல அடிபட்டவன், 80 கசடி வாங்கினவன் சொல்லிவிட்டாலேயே சாட்சி வந்து தள்ளுபடி ஆயிரும். அப்ப இவர்களை சாட்சியா பயன்படுத்தவே கூடாது. இவனுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குதா, இந்த பெண்கள் மீது பழி சொல்லி தண்டிக்கப்பட்டிருக்கிறானா அப்படின்றலாம் பார்த்து தான் ஏற்றுக்கணும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பெண்கள் சம்பந்தமாக புகார் சொல்லும் போது மாத்திரம் 4 சாட்சிகளை வைத்து சொல்ல வேண்டும். அதுக்கு கீழே சொல்வார்களே ஆனால் அவர்களை வேற எதுக்கும் நீங்கள் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ள. நம்ம சவுக்கடிலாம் அடிக்க முடியாது, நம்ம காலத்தில் சவுக்கடிலாம் அடிக்க முடியுமா, சட்டம் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த மாதிரி பரப்புரை தெரிந்தால் அவங்களை சாட்சியாக யூஸ் பண்ணக்கூடாது, 2வது செய்ய முடியும். அல்ல 2 கண்டிஷன் போடுறான். சக்தி இருந்தால் தான் எதையுமே செய்யணும். லாய் கொல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் நிர்பந்திப்பது இல்லை. இப்போ நமக்கு சக்தி இருக்கா, நம்ம சவுக்கடி கொடுத்தா விடுவானா, நம்மளே கூட்டிட்டு போய் சவுக்கடி கொடுத்துருவான். அப்போ நம்மள்ட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாத காரணத்தினால இந்த சவுக்கடி கொடுக்குற விஷயத்தை விட்டு விட்டு அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறத கவனத்தில் கொண்டு ஜமாத்துகளை இவங்கெல்லாம் எடுத்துக்க கூடாது. இவங்க இந்த மாதிரி போய் சொன்னவன், 3 பேரும் சொன்னாங்க, 2 பேரும் போய் பெண்கள் மீது பழி சொன்னவங்க என்று தள்ளுபடி செய்து விட வேண்டும். அப்ப இப்படி சாட்சியத்தை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், பல இடங்களில் சொல்லி காட்டுறான். இந்த சாட்சிகளுக்கு சில தகுதிகளும் இருக்கிறது. சாட்சி சும்மா யாரையும் சாட்சி, நம்ம எப்படி கல்யாணத்தில் சாட்சிக்கு போடுவாங்க, எப்படி போடுவாங்க, நாளைக்கு சாவ போவான்ல அவனை கொண்டா சாட்சியா போடுறது.
சாட்சி எதுக்கு சாட்சி போடுறோம்? இந்த கல்யாணத்தில் விவகாரம் வந்தால் அவன் வந்து நாளைக்கு சொல்லணும். இன்னைக்கு கல்யாணம் ஓரளவுக்கு மனுஷனுடைய ஹயாத் அல்லா கையில் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு நமக்கே தெரிகிறது இவர் இன்னும் 2 வருஷம் கூட இருக்க மாட்டாரு, இவர் நம்ம இந்த சராசரி வயசு இவ்வளவுதான், அவர் 85 வயசு. பறக்கத்துக்கு சாட்சி. சாட்சி என்னத்துக்கு ஆச்சுன்னா பறக்கத்துக்காக சாட்சி போடுறாங்க. கோர்ட்டுக்கு போது வருவாரா? இந்த 85 வயசு கிழவனை கொண்டு சாட்சியா போட்டீங்கன்னா நாளை கோர்ட்டில் கூப்பிட்டு அவன் சொல்லுவாரா? அவர் வர இயலுமா இருந்தா கூட? அப்ப யார் சாட்சி சொல்ல வரமாட்டாங்களோ, யார் வந்து நாளைக்கு இழுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆட்களை கொண்டாந்து என்ன செய்யறாங்க? அந்த அவங்களை போடுங்க இவங்களை போடுங்க சாட்சியா போடுறது. சாட்சிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி. இந்த கல்யாண சபையில பாத்தீங்கன்னா அவ்வளவு இந்த சாட்சியத்தை ஒரு கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். சாட்சினா இதானா? அப்படி சில இளைஞர்களை போடுறோன்னு வைங்க, அதுக்கும் சருத்து இருக்கிறது. என்ன சருத்து? அவனுக்கு பத்திரத்தில் கையெழுத்து போடுறான், இதா சாட்சி. சாட்சின்ற அனைத்தும் அவனுக்கு தெரியணும். எதுக்குன்னு அவன் சாட்சி? இஸ்லாமிய முறைப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சுங்க இருக்கவன் சாட்சி சொல்றான். அந்த பெண்ணு சம்மதித்தார்கள் என்பதை பார்த்தானா அது அவன் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கணும். யாரோ போய் சம்மதம் கேட்டு வருவாங்க, இவர் நான் தான் சாட்சின்னு கையெழுத்து போடுறான். உனக்கு நடா தெரியும்? கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அந்த பெண்ணு சம்மதிச்சு உனக்கு தெரியுமா? அப்ப சாட்சியா இருக்கிறவன் மகருங்கிறீங்க. மகர் கொடுத்ததா இருந்தா 2 பேர்த்தையும் கேட்கணும். ஒன்னு கொடுத்த நீ பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா இந்தாங்க மகர் தந்தாரா, நீ கொடுத்துட்டீங்களா, 2 பேரை வச்சு கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கிறணும். அப்பதான் சாட்சி. அப்ப இதுல நீ பொய்யா நீங்க சாட்சி போடுன்னு அர்த்தம். சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எதையும் விசாரிக்கிறது கிடையாது, என்ன விவரம்னு தெரியறது கிடையாது. எங்கன போடணும்? இன்னும் சாதாரண நமக்கு என்ன அவன் எப்படி நினைக்கிறான்? நமக்கு நஷ்டம் நினைக்கிறான். ஒரு கையெழுத்துல நஷ்டம் நினைக்கிறான். ஒரு குடும்பத்தாருடைய வாழ்க்கை நாசமா போயிடும் இவன் ஒழுங்கா கவனிக்கவில்லை என்று சொன்னால். ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலமே வீணா போய்விடும். இப்போ கொடுக்கல் வாங்கல் என்ன மேட்டரா இருந்தாலும் சரி, என்னங்க நீ வாங்கின எனக்கு தெரியாதுங்க, 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் பேப்பருக்கு கையெழுத்து போட சொன்னா நீங்க என்ன செய்யணும்? எங்க கொடுத்திய? நான் பார்க்கலையே, நீ வாங்கினியாப்பா? அப்படி நல்லா கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டு அப்பதான் சாட்சியா போட வேண்டும். அப்ப சாட்சிண்டா என்னவா இருக்கணும்னா மன நிறைவு தரணும். மிம்மன் தர்லவுன மினஸ் சுஹதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்கள் மன நிறைவு அடையும் வகையில் உள்ள 2 சாட்சிகள். இவனும் மன நிறைவு அடையணும், அவனும் மன நிறைவு அடையணும் என்கிற வகையில அந்த மாதிரி தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் அந்த சாட்சிகள் இருக்க வேண்டும். அது உள்ள அவளும் தெரியணும்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அது அந்த திருமணம்னா திருமணம் சம்பந்தத்தில் என்னென்ன ஷரத்து இருக்கிறதோ அதெல்லாம் தெரியும், மகர் கொடுத்து தெரியும், சம்மந்தம் பண்ண தெரியும், கல்யாணம் நடந்து தெரியும், நான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவராக அந்த சாட்சியங்களை போட வேண்டும். இப்போ நம்ம ஏமாற மாட்டோம். அல்லாஹ் சொல்ற இந்த விதிமுறைகளை மீறி கட்டுப்பட்டு நடந்தோமே ஆனால் யாருக்கும் யாரையும் ஏமாத்துற டாபிக்கே வராது. அந்த அடிப்படையில் அவங்கள சாட்சியுடைய கடமை இருக்குது. அதே மாதிரி தப்பானதுக்கு சாட்சியாக போயிடக்கூடாது. நல்லா தெரியும் இது ஃப்ராடு, இது ஏமாத்து தான் தெரியும். அவனை கட்டா பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி ஒரு ஒப்பந்தம் மாதிரி வாங்கி நீங்கள் 2 சாட்சியாக இருக்கீங்கன்னா போட்டுறக்கூடாது. ஏன்? இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு மேட்டர். அவளுக்கு நீங்கள் செஞ்ச மெத்தட தப்பாக இருக்க, இதில் எப்படி நான் வந்து சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சாட்சியாக உள்ளவர்கள் மறுத்துட்டாலே நிறைய ஒப்பந்தங்கள் வந்து ஃப்ராடான ஒப்பந்தங்கள் நடக்காது. சாட்சியை வச்சு தான் செய்யணும். சாட்சியாக இருக்கிற பொதுமக்கள் தெளிவாக இருந்தோம்னு சொன்னால் யாருடைய அநியாயமும் ஒப்பந்தம் ஆகிராது. நான் ஒத்துக்கிற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஒரு அநியாயம், நமக்கு இந்த அநியாயம் கூட தெரியாது, ஆனால் ஒரு சின்ன ஒரு அநியாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சாட்சியாக்குறாங்க. எப்படி? பஷீர் என்று ஒரு சஹாபி இருக்கிறார், அவருடைய மகன் வந்து நோமான். அப்ப நோமானுங்கிறவரை கூட்டிட்டு வர்றார். பஷீருங்கிறவர் தன்னுடைய மகன் நோமானை அழைத்து கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு சொத்து இருக்கிறது, ஒரு வீடு இருக்கிறது, இந்த சொத்தை என்னுடைய இந்த மகனுக்கு நான் கொடுக்க போறேன், அதுக்கு நீங்க ஒரு சாட்சி ஆகிறீங்க அப்படின்னு கேட்கிறார். நான் இந்த மகனுக்கு கொடுக்குற நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க அதுக்கு நீங்க தான் சாட்சி அப்படிங்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்கன்னா, அலக்க வலதுன் சிவாஹு, உனக்கு இந்த நோமான் பிள்ளைக்கு நீ கொடுக்குற, இந்த ஒரு பிள்ளையை தவிர வேற பிள்ளை உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குதே. இவருக்கு கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தியா? எல்லாரும் பிள்ளை தானே, இந்த பிள்ளைக்கு ஒரு சொத்தை கொடுக்குறியப்பா, வேற பிள்ளைகள் இருக்கு அதுக்கு நீ கொடுத்தியான்னு கேட்குறாங்க. இல்லை, இவருக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துஷ்ஹித்னி அலா ஜூர், அநியாயத்துக்கு நம்மளை சாட்சியாக்காத. நீ கொடுத்த, நீ அவர்தான் கொடுக்கப்படாது உண்மை, ஆனா இது அநியாயம். இது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத ஒரு வேலை. உனக்கு 4 பிள்ளை இருந்தால் 4 பிள்ளைக்கு சமமா கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு மட்டும் சொத்தை கொடுத்து ஒரு பிள்ளைக்கு தெருவில் விட்டின்னு சொன்னா நியாயம் கிடையாது. இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியா? நான் இதுக்கு சாட்சியாக மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. நபிகள் நாயகம் மறுத்து எல்லாரும் மறுத்துவாங்க. அப்ப அவர் சாட்சியே கிடைக்காது, சாட்சியை கிடைக்காட்டு கொடுக்க இயலாது. அப்ப நம்ம சாட்சி அவசியம் என்பதில் ரொம்ப கட்டுப்படியாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த சாட்சிகளும் தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்வார்கள் என்று சொன்னால் யாரும் எந்த ஒரு தப்பான ஒப்பந்தமும் நடத்திட முடியாது. சாட்சியா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மறுத்துருங்க.
அண்ணனுக்கா போய் சாட்சி சொல்றது, தம்பிக்கா அதெல்லாம் இருக்கக்கூடாது. சாட்சினா அது கரெக்டா இருக்கணும். மார்க்கப்படி இருக்குதா, நியாயப்படி இருக்கா, தர்மப்படி இருக்குதா, உண்மை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா என்ன செய்யணும், சாட்சி சொல்ல வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதா பில் கிஸ்த், நீங்கள் நீதிக்கு சாட்சியாளராக வேண்டும். சாட்சியாக இருந்தால் அது நீதிதானா, அது நியாயம்தானா, அதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு, அலா அல்லா தஅதிலு, நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்காது, அவனுக்கு எதிராக இல்லை தோசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்ட சொல்லுவாங்க, அவனுக்கு பாதகம், ஆனால் அநியாயம் உங்களுக்கு தெரிகிறது, அவன் உங்கள் எதிரி. உங்கள் எதிரி ஒரு ஆளுக்கு நல்ல அநியாயமான முறையில் அவன்கிட்ட ஒரு எழுத்து மூலம் வாங்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஒத்துக்கிற முடியாது. அவன் எனக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் நீதி தான், நீதிக்கு தான் நான் சாட்சியாக இருப்பேன், அநீதிக்கு சாட்சியாக வரமாட்டேன். அவன் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக அவனுக்கு நீ அநியாயம் செய்துவிட்டு என்னை சாட்சியாக்கினால் அதுக்கு நான் வர முடியாது. அல்ல நீதி நிலைநாட்டுங்கள், சாட்சியா இருங்கள் என்று சொல்லும் பொழுது இதை சேர்த்து சொல்றான். எப்படி சொல்றான், லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்குமாறு ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு உங்களை தள்ளிவிட வேண்டாம், அந்த வெறுப்பு உங்களை இந்த மாதிரி தூண்டிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான், நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது இது நம்மளை பாதிக்குமேன்னு வரக்கூடாது. சில சாட்சியம் வந்து நம்மளே பாதிக்கும், சில சாட்சியம் வந்து நம்ம அப்பாவை பாதிக்கும், சில சாட்சியம் நம்ம அம்மாவை பாதிக்கும், சில சாட்சியம் சொந்தக்காரங்களை பாதிக்கும். இந்த அக்ரிமெண்ட் எழுதுறாங்க, இதில் நம்ம வாப்பாக்கு தான் நஷ்டமா இருக்கும், இதுக்கு போய் நம்ம சாட்சியா இருந்தால் அப்படி சரியா வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியலாம் வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒலவு அலா அம்புசிக்கும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அபில் வாலிதைனி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அபில் அக்ரபீன, நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும், சுகதா அலில்லா, அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களாகுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். இப்போ சாட்சி சொல்லும் பொழுது இது யாரை பாதிக்கும், இதில் போய் அவனுக்கு பாதிக்குமா, மச்சானாச்சே மாமானாச்சே அப்படிலாம் பார்த்துடக்கூடாது. உண்மையா பொய்யா, இந்த மேட்ரு சரியா தவறா, சரின்னா அது சாட்சியா இருங்க, தவறுனா சாட்சியா இருக்க மாட்டேன்னு சொல்லி விடுங்க. இப்படி சாட்சியத்திற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன் மூலமாக நிறைய ஒழுங்குகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விதிகள், சாட்சிகள் எப்படி இருக்க வேண்டும், சாட்சியத்தினுடைய விதிமுறைகள் என்ன, உங்களுடைய குணநலன் எப்படி இருக்க வேண்டும், இதுக்கு நிறைய அறிவுரைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள், இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன்.